சர்வதேச சமூகம் இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற இந்த தேசிய பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணப்பட வேண்டியது அவசியம் என்ற கருத்தில் உறுதியாயிருக்கின்றது. காரணம் என்னவென்றால் அந்த அளவுக்கு இந்த நாட்டில் வாழ்கின்ற ஒரு இன மக்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். யுத்தத்தின் இறுதி காலகட்டத்தில் ஏறத்தாழ 70,000 மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். மக்கள் பட்டினியால் இருந்தார்கள். மக்கள் மருந்தில்லாமல் இருந்தார்கள். மக்கள் தண்ணீர் இல்லாமல் இருந்தார்கள். மக்கள் மரங்களுக்கு கீழ் வாழ்ந்தார்கள். மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆஸ்பத்திரியில் தாக்கப்பட்டனர். நலன்புரி நிலையங்கள் தாக்கப்பட்டனர். சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் மீறப்பட்டன. சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மீறப்பட்டன. மக்களுக்கு வந்த உணவு தடை செய்யப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டது. மக்களுக்கு வந்த மருந்து தடை செய்யப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டது. இந்த விடயங்களை பற்றி எல்லாம் அந்தந்த நேரத்தில் நடைபெற்ற பொழுது நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசி அதை அங்கே பதிவு செய்திருக்கின்றோம். அடுத்த 10 லட்சம் மக்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். தமிழ் மக்கள், தமிழ்நாட்டில் மாத்திரம் 1 லட்சம் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த நிலைமை தொடரக்கூடாது. இதை போன்ற ஒரு நிலைமை இதற்கு பிறகு ஏற்படக்கூடாது. எவ்வளவு இழப்புகளையும் துன்பங்களையும் தீவிரங்களையும் எதிர்நோக்கின மக்களுக்கு போதிய பரிகாரம் செய்யப்பட வேண்டும். நமது காணிகள் முழுதும் நமது மக்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். மக்கள் மீள்குடியமர்த்தப்பட வேண்டும். மக்களுக்கு வீடு வசதி, தொழில் வசதி, இனிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். அத்தியாவசியமான தேவை. யுத்தம் முடிந்த பிறகு மஹிந்த ராஜபக்சேவுடைய ஆட்சி காலத்தில் விதமான கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு எந்த விதமான விருப்பமும் இருக்கவில்லை. அதற்கு அவர் தடையா இருந்தார். ஒருமித்த நாட்டுக்குள் ஒரு தீர்வை காண்பதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்கின்ற பொழுது நாங்கள் பிரிபடாமல், தமிழ் மக்கள் பிரிபடாமல் அந்த ஒருமித்த நாட்டுக்குள் எங்களுடைய கூட்டு இறைமையின் அடிப்படையில் எமது அபிலாஷைகளை, எமது நியாயபூர்வமான அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய வல்லமை, அரசியல் வல்லமை, அரசியல் சாசன ரீதியாக நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு இல்லாவிட்டால் அவ்விதமான ஒரு தீர்வை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில வாரங்களுக்கு முன் இலங்கைக்கு விஜயம் செய்தார் அமெரிக்காவினுடைய ராஜாங்க அமைச்சர் ஜான் கெரி. ஆரை சந்தித்தார்? தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்தித்தார். ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமாக அவருக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்தோம். எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூடியிருக்க பிரகாரம் நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் இந்தியாவுக்கு சென்றோம். பாரத பிரதமரை சந்தித்தோம். வெளிவிவகார அமைச்சரை சந்தித்தோம். பாரத பிரதமர் இங்கே வந்தார், வெளிவிவகார அமைச்சர் இங்கே வந்தார், அவர்களை சந்தித்தோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பை தவிர வேறு எவரையும் சந்தித்தார்களா? ஜான் கெரி ஐக்கிய ராஜ்யத்தினுடைய பிரதமர் இலங்கைக்கு வந்தார். யாரை சந்தித்தார்? தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்தித்தார். வேறு யாரையும் சந்தித்தார்களா? ஐக்கிய நாடு சபையினுடைய அதிகாரிகள் வருகின்றார்கள். ஒவ்வொரு நாடுகளுடைய அதிகாரிகள், அமைச்சர்கள், பிரதம அமைச்சர்கள் வருகின்றார்கள். யாரை சந்திக்கின்றார்கள்? நான் இதை பெருமைக்காக கூறவில்லை. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு இந்த நாட்டிலும் சர்வதேச சமூகத்திலும் ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றது. அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு முன்னால் நாங்கள் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்தை சமர்ப்பித்திருக்கின்றோம்.
அதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். ஏனென்றால் அந்த அங்கீகரிப்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். வட மாநிலத்தில் 7 ஆசனங்களிலும் 7 ஆசனங்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கப்பட்டால் தமிழ் மக்களுடைய அங்கீகாரம் பெற்ற அரசியல் பிரேரணை அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உண்டு என்பதை எவரும் மறக்க முடியாது. அதை நாங்கள் நிலைநிறுத்துவோம். நீங்கள் எல்லோரும் வாக்களித்து மற்றவர்களை வாக்களிக்க செய்து நமக்கு சிறந்தோரு தீர்வை இந்த தேர்தலில் நீங்கள் தர வேண்டும். உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம். இந்த பிரச்சனைக்கு என்னுடைய கணிப்பின்படி வார வருடம் முடிவதற்கு முன்பதாக ஒரு நல்ல முடிவை நாங்கள் காணுவோம்.